Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட் 5/12/2024. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 7:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி டேட்டு 5/12/2024. எதுக்காக இன்றைக்கி இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவுன்சிலிங்கில் சீட்டு கிடைத்த மாணவர்கள், அதாவது ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் சீட்டு கிடைத்த மாணவர்கள் மற்றும் 2024-25 கல்வியாண்டில் சேருவதற்கான மருத்துவக் கல்லூரியில் சேருவதற்கான கடைசி நாள் இன்று. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கவுன்சிலிங் ப்ராசஸ்னுடைய கடைசி நாள் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷனை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 25 அதாவது நீட் 2025க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன், செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன். இல்லைன்னா வேறொரு கோச்சிங் சென்டரில் நான் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன். எக்ஸ்ட்ராவாக நான் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். எஸ்பெஷலி ஆன்லைனில் நான் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஏன்னா இந்த நீட் 2025 ஆன்லைன் மோடில் இருக்கலாம், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர் மிஸ்டர் தர்மேந்திர பிரதான் சார் நியூஸ் சேனல்லாம் சொல்லிகிட்ருக்காரு. ஸோ அதற்கு ஆயத்தப்படுத்தும் விதமாக ஆன்லைனில் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை பற்றின அப்டேட்டையும் எண்ட் ஆஃப் தி வீடியோவில் கொடுத்துருக்குறோம். இப்போ வாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா எம்சிசியினுடைய ஷெட்யூலில் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. ஸ்டேட் கவுன்சிலிங்கில் சீட்டு கிடைத்த மாணவர்கள் கல்லூரியில் சென்று சேருவதற்கான கடைசி நாள் 5th December 2024, அதாவது இன்று மாலை 5 மணிக்குள்ளே உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் நீங்கள் போய் சேர்ந்துருக்கணும். அப்படி சேரவில்லை என்றால் உங்களுக்கான சீட்டும் போயிடும். அது மட்டும் இல்லாமல் இது ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு. இதில் சேராத மாணவர்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட், அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட், டியூஷன் ஃபீஸு, டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸு இது எல்லாமே பெனால்ட்டியாக வந்துடும். ரீஅலாட்மெண்ட் கிடைத்த மாணவர்களாக இருந்தாலும் சரி, ப்ளஸ் அலாட்மெண்ட் கிடைத்த மாணவர்களாக இருந்தாலும் சரி, கல்லூரியில் போய் சேருவதற்கான கடைசி நாள் 5th December 2024. அப்படி சேராத மாணவர்கள் ஃபினான்சியலாகவும் சரி உங்களுக்கான ஃபோர்ஃபீச்சர் அப்படிங்கிறது இருக்கும். டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸு இது எல்லாமே இருக்கும். ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு கிடச்சி சேராத மாணவர்களாக இருந்தால் நெக்ஸ்ட் இயர் நீட் எக்ஸாம் எழுத முடியாது. 2025 தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் சீட்டு கிடைத்து சேராத மாணவர்களாக இருந்தால் 2025 தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுற கவுன்சிலிங்கில் கலந்துக்க முடியாது. இதை இன்னமும் கிளியராக பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய நோட்டிஃபிகேஷனில் கல்லூரியில் போய் சேருவதற்கான கடைசி நாள் 5th December 2024 5 PM. இது இப்போ வரைக்கும், அதாவது இன்றைக்கி நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுற வரைக்கும் இதுதான் லாஸ்ட் டேட். நீ மேற்கொண்டு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களாங்க சார் அப்படின்னா அதை பற்றின அப்டேட் எதுவும் வரல. அப்படி ஒரு வேளை வரும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இது நேற்றே நம்ம சொன்னது தான், ஜிப்மர் காரைக்கால், அதாவது ஜிப்மர் புதுச்சேரியில் யூனியன் டெரிட்டரி டொமிசைல் கோட்டாவில் ஒரு சீட்டு வேக்கண்ட்டாக இருக்குது. அந்த ஒரு சீட்டுக்கு அடுத்த சீனியாரிட்டியில் இருக்கக்கூடிய, அடுத்த மெரிட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு 10 மாணவர்களுடைய பெயர் பட்டியல் கொடுத்துருக்குறாங்க. இதில் முதல் மாணவர் வந்துட்டார்னா அவருக்கு தான் அட்மிஷன். அப்படி வராத பட்சத்தில் 2வது மாணவருக்கு, அவரும் வராத பட்சத்தில் 3, 4, 5 and so on அந்த மாதிரி இருக்கும். இது ஜிப்மர் டொமிசைலில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான மிக முக்கியமான அறிவிப்பு. இதையும் நேற்றே போஸ்ட் பண்ணிட்டோம். இருந்தாலும் இந்த
தகவலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேற்கொண்டு இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எம்சிசி வந்து காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணியும் கேட்டுக்கலாம். அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, இப்போது 2025 நீட் எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்ற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு. நம்ம வந்து 35 ஆன்லைன் டெஸ்ட்டு 1 டிசம்பர் 2024 நம்ம ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு டெஸ்ட்டு வந்து சாம்பிள் டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆன்லைனில் எழுதி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் 35 டெஸ்ட்டு வந்து நம்ம ஆன்லைனில் அப்லோட் பண்ணி ஆஸ் பர் த நீட் எக்ஸாம் டைமில் 200 மினிட்ஸ் செட் பண்ணி ஆன்லைனில் டெஸ்ட் எழுதிக்கிற மாதிரி ஒரு ஆப்பில் நீங்கள் எழுதணும். இப்போது இந்த டெஸ்ட்டை நீங்கள் அந்த 200 மினிட்ஸில் எழுதி முடித்த அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, எத்தனை கொஸ்டின் தப்பாக இருக்குது, உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படிங்கிற அனைத்து விவரங்களும் உங்களுக்கு உடனுக்குடனாக கிடச்சிரும். இந்த 35 டெஸ்ட்டுக்கும் சேர்ந்து ஒரு டோட்டல் பேக்கேஜ் மாதிரி 3000 ருபீஸ் நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க என்னால் எக்ஸ்ட்ராவாக டெஸ்ட் எழுத முடியும் அப்படின்னு விருப்பமுள்ள மாணவர்கள் இந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுக்கான மார்க்கை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த 35 டெஸ்ட்டையும் நான் வந்து இப்போ வேற ஒரு இன்ஸ்டிடியூட்டில் படிச்சுட்ருக்கிறேன் சார், இல்லைன்னா நான் ஒரு ஷெட்யூலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன் சார், என்னால் எப்படி இந்த ஷெட்யூலுக்குள்ளே வர முடியும் அப்படின்னா, இப்போது ஃபஸ்ட்டு டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம டிசம்பர் 1 அன்னைக்கு நம்ம அப்லோட் பண்ணோம். அந்த டெஸ்ட்டை நீங்கள் வந்து டிசம்பர் 24க்குள்ளே நீங்கள் எப்போ வேணால் எழுதிக்கலாம் உங்களுடைய கன்வீனியன்ஸுக்காக. ஓகேங்களா? அப்போது அந்த டேட்டில் தான் எழுதணும், அந்த டைமில் தான் எழுதணுங்கிறது இல்லை. உங்களுடைய இன்ஸ்டிடியூட் ஷெட்யூலோ இல்லை நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற ஷெட்யூலோ லேப்ஸ் ஆகாத மாதிரி 30 நாள் கால அவகாசத்துக்குள்ளே நீங்கள் எந்த நேரத்தில் எந்த டைமில் வேணால் எழுதிக்கலாம். அடுத்தது ரெண்டாவதாக ஒரு டெஸ்ட்டு வந்து நம்ம டிசம்பர் 3 அப்லோட் பண்ணோம். அந்த டெஸ்ட்டுக்கான கடைசி நாள் அதாவது ஜனவரி 1, 2025க்குள்ளே நீங்கள் எப்போ விருப்பப்படுறீங்களோ அப்போ டெஸ்ட் எழுதிக்கலாம். டெஸ்ட் எழுதி முடித்த உடனே உங்களுடைய ஸ்கோர் கார்டு என்னங்கிறது நீங்கள் அப்போவே பார்த்துக்கலாம். எத்தனை கொஸ்டின் கரெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, எத்தனை கொஸ்டின் தப்பு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு எல்லாமே உங்களுடைய செல்ஃபோனில் இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டரோ இல்லை லேப்டாப்போ டேப்லேயோ உங்களுக்கு மானிட்டரில் உடனே விசிபிள் ஆயிரும். தேவைப்படுறவங்க இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி உங்களுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஸ்கோரை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது இந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கான அமௌண்ட் நம்ம சொல்லிட்டோம். 35 டெஸ்ட்டுக்கு 3000 ருபீஸ். இதை நீங்கள் பே பண்ணுற மோட் என்ன அப்படின்னா, ஜிபே பண்ணலாம், ஃபோன்பே பண்ணலாம், பேடிஎம்லேயும் நீங்கள் அனுப்பலாம். நம்பர் மேலே கொடுத்துருக்குறேன். மேற்கொண்டு உங்களுக்கு இது தொடர்பாக சந்தேகம் இருக்குது அப்படின்னா நேரடியாக நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணியும் அதை பற்றின விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இது வந்து என்னுடைய காண்டாக்ட் நம்பர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே.